ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மருந்து சோறு எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? அதுக்கு பெரும்பட்டை, சதக்குப்பை, சாலியல் இது நாட்டு மருந்து கடையில் விற்கும். சோம்பு ஒரு ஸ்பூன், இடித்து வச்ச சின்ன வெங்காயம், பூண்டு, கருவேப்பிலை, மஞ்சத்தூள், கல் உப்பு, சாப்பாடு அரிசி கழுவி ஊற வச்சுக்கோங்க. நான் 1/2 கிலோ எடுத்திருக்கேன். தேங்காய் பால் பெரிய தேங்காய் ஒரு பால் எடுத்து வச்சுக்கணும். நல்லெண்ணெய் இது 1 கிளாஸுக்கு 2 கிளாஸ் பால் ஊற்றணும். முட்டை நாட்டு முட்டை உங்களுக்கு கிடச்சா எடுத்துக்கோங்க. எனக்கு கிடைக்கல. இந்த பெரும்பட்டை, சாலியல், சதக்குப்பை நல்லா பவுட்ராக அரைச்சி நல்லா ஜல்லடையில் ஜலிச்சு வச்சுக்கோங்க. ஒரு சட்டியை காய விட்டு 100 எண்ணெய் ஊற்றிட்டு பூண்டு போட்டு வதக்கிட்டு சின்ன வெங்காயமும் போட்டு வச்சு ஒரு கொத்து கருவேப்பிலையும் போட்டு நல்லா வதக்கி விடுங்க. வதக்கி விட்டுட்டு மஞ்சத்தூள் 1 ஸ்பூனு, இது 5 ஸ்பூனு இந்த பவுட்ரு அதில் போட்டு நல்லா வதக்கி விடுங்க. வதக்கி விட்டு அந்த பச்சை வாசனை போகணுன்னு தேங்காய் பால் எடுத்து வச்சுருந்த தேங்காய் பால் அதில் ஊற்றி நல்லா கலந்து விட்டு உப்பு பார்த்துக்கோங்க. இது பாரம்பரியமான உணவு ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக இந்த குழந்தை பெற்றவங்களுக்கெல்லாம் கண்டிப்பாக நீங்கள் கொடுங்க. லேடிஸுக்கெல்லாம் கை கால் வலி உடம்பெல்லாம் அசதியாக இருக்குது. இது ஒரு வாட்டி செஞ்சு சாப்பிட்டு ஹெல்த்தியாக இருங்க ஃப்ரெண்ட்ஸ். இது பாரம்பரியமான உணவு. நல்லா கொதித்து சோறும் தண்ணியும் ஒன்றா வந்தோன்னே அந்த முட்டையை அதில் ஊற்றி நல்லா கிளறி தம் போட்டுறீங்கனாக்கா அருமையான சூப்பரான ஹெல்த்தியான மருந்து சோறு ரெடி.